என்ன நடக்குதுங்க நாடகம்? என்ன அப்படி சொல்றீங்க? எல்லாம் படுத்துட்டாங்களே. அவளதான் வண்டி செட்டு அந்த அடிக்கிற காத்துக்கு தூக்கம் நினைப்பா. எங்க காத்தடிக்கிறீங்க? வெக்க உள்ள உட்கார்ந்து காத்தடிக்கிறா. உங்களுக்கு உள்ள வெக்க அடிக்குது, வெளியே எங்களுக்கு காத்தடிக்குது. எல்லாரும் எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. அதான் எல்லாரும் பக்கத்துல எழுப்பிடுங்கக்கா. எல்லாத்தையும் எழுப்புங்க. எழுப்பிடுதா? சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போகணும். சரி, வெள்ளிக்கிழமை சொன்னா எல்லாம் சண்டைக்கு வர்றாங்க, என்னன்னு தெரியல. அதனால கிளம்பி மாற்றி சொல்லணும். இன்னைக்கு சனிக்கிழமை, நேற்று வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காட்டுக்கு காவலுக்கு போகணும். அம்மா வந்தாங்களா? அம்மா முக்கியமான விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. கேட்டீங்களா? கேட்கலையா? நல்லா சொன்னாங்க. சொன்னாங்கல்ல, கேட்டீங்க. சரி, காட்டுக்கு காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என் மனசு உள்ள ஆசையெல்லாம் எடுத்து நான் உங்ககிட்ட சொல்றேன். அம்மா மனசு உள்ள ஆசை எடுத்து சொன்னாங்க. நான் சொல்லணும்ல, அடிச்சு கேட்பாங்க. அப்பவும் சொல்லாதீங்க. சத்தியமா சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாது தம்பி, சொல்ல மாட்டாங்க. பால் பிடிக்கிற புள்ள என்ன பண்ண வச்சு ஒரு வார்த்தை சொல்லிருங்க. நம்ம ஒரு பெரிய குடும்பத்தையே கெடுத்துட்டாங்க. அத்த மகனே, ஆசத்த மகனே, சொத்து சொகனீரா ஏத்த மகனே, சொத்து மகனே, ஆசத்த மகனே, அத்த மகனே, ஆசத்த மகனே, சொத்து சொகனீரா ஏத்த மகனே, மாமா மகனே, ஏ மாமா மகனே, மனசிரீரா ஏ மாமா மகனே, ஓகே, ஒரு ஆள் தான் பாட்டு பிடிச்சிருக்கு. சட்டை போடலையா? நாலு வந்தாரு காணா, எங்க பஸ் ஏறி போயிட்டாரு.
அவருக்காக வெயிட் பண்ணி பாட்டு பாடுறோம். நாகர் இல்ல, ஒரு 3 மணி தான் நாகரை விடுவேன். நாகரை விட்டுட்டு வந்துட்டேன் ஊர்லயே. சரி, இன்னைக்கு அவள் நான் வந்துட்டேன், அம்மா வந்துட்டாங்க. தோழி பெண்ணெல்லாம் வருவா. தோழி பார்க்கலாமா? தோழியா? ஆமா. ஆஹா, எனக்கு பாருங்க ஒரு தலையெழுத்து அதானே. உசுரானா இருக்கே உண்மையில தானே உள்ளதெல்லாம் மாமனே உன்னை விட்டு என்ன பிரிச்சு என்ன விட்டு உன்னை பிரிச்சு
இருள் ஏண்டி ஏ ஆமா ஒரு இவ்வளவு ஒரு பொம்பளை மாலை பிள்ளை போட்டு போலி வழி பேசுறீங்களா? நான் ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்கிய ஆமா ஒரு உள்ள பாவாடை போடக்கூடாதா? நீங்க எல்லாம் சாமிக்கு மாலை போட்டு பொம்பளை பாவாடை ஏய் போட்டு நீ பாத்துறேன். தூக்கி காமிக்க சங்கட்டமா இருக்க என்ன பண்றது? இங்க ஒரு பேர் நம்ம சொல்றேன் என்னடி நாங்களே எத்தனை பொம்பளை பாத்துருக்கோம். அதான் நான் எல்லா பேத்துக்கும் போய் ஏன்னா நேர்ந்து விட்டுருக்காங்க. உன்னைய மாதிரி நெஞ்சில வயிற்றுலாம் மசுறு முளைச்ச உங்களே நாங்க பார்த்ததே இல்லடி. அதான் சரிதான். என்ன பண்றது? மயிறு முளைச்சிருச்சுக்கா செலவு கூப்பிட்டு எடுத்துக்க முடியுமா? நம்பித்தானே ஆணும் பொண்ணு ஏறுது. இந்த புடவை எங்கடி வாங்க சத்தம் சுதாட்ல ஏய் சங்கத்துக்கு மேல காஞ்சி கிடந்துச்சா கோழி எடுக்கிற பஞ்சார மாதிரியே இருக்குது. ஆமா நம்பித்தானப்பா ஆணும் பொண்ணு ஏறுது வண்டியில. அதை கொண்டு பணத்துல இருக்கிறது ஏன்னா ராசா இறக்கணும்னா அமுக்களையும் முடிக்கிருச்சுன்றேன். பிரேக்கு இந்த மாதிரி இருக்குங்க. ஐயா எங்க வீட்டுல நான் ஒரே பொம்பளை பிள்ளை. அதுக்கு மேல என்னாச்சு? நான் பிறந்தோடனே காத்தாளுக்கு அப்புறம் செத்து போயிட்டாங்க. தெரியும் லூசு முண்டா மரண ஓட்டல பிறந்திருப்பேன். என் மூஞ்சில முடிச்சனால அவங்க செத்து போயிட்டாங்க. இப்ப நீங்க 4 பேர் என் மூஞ்சில முடிச்சிருக்கீங்கப்பா. நல்லா இருப்பீங்க. ஐயா எங்க கிளையவே நீங்க வளர்த்து வந்துச்சுங்க. உங்க கிளவியா? ஆமா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். 8ஆவதுல பெயிலா போகும் பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்டேன். பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டோடனே வயசுக்கு வந்துட்டேனுங்க. வயசுக்கு வந்துட்டியா? என்னடி சொல்ற? ஆமாங்க வயசுக்கு வந்துட்ட. வயசுக்கு வந்த போட்டோ கிட்ட அனுமதி கையில இருக்கா? உங்களுக்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு வீடு? எனக்கு வீடு காரியத்துல இருக்கு இல்ல நாகூர்ல இருக்கு. காரியத்துல இருக்குல்ல? உங்க வீட்டுல நிலம் வச்சு கட்டிருக்கீங்களா? ஆமா சரி. அடுத்த மாசம் 7ஆம் தேதி நான் வயசுக்கு வருவேன். அப்ப போட்டா பிடிச்சி ஒரு புறையும் போய் உங்க நிலையில கட்டி தொங்க விட்டு அதுல முடிச்சுட்டு வாடா. உனக்கு விருச்சியாக தொழில் ஓடி போன வாரம் உன வாங்கிட்டு வசனமா இருந்துச்சு. எங்க கிளவி தாங்க என்னை வளர்த்து வந்துச்சு. சரி நான் பாருங்க வயசுக்கு வந்து என்னைக்கு வரலாம் மாமே அண்டா உண்டாவா சீரு சிம்மமா கொண்டு வந்தேன். கொண்டு வந்து வச்சு குடிசையெல்லாம் கட்டினா அப்போ குடிசையை கட்டிட்டு அந்த குடிசையில லேசா ஓட்டையை போட்டேன். ஓட்டை போட்டோன்னு எனக்கு வளர்க்குந்துச்சு. அதாடி சண்டாளா பைப்பு இப்பே ஓட்டை போட்டேன். நம்ம இன்னைக்கு அந்த ஓட்டையை போடத்தானே போறாங்க அப்படி நினைச்சு பாக்குறேன். குடிசை முன்னாடி லோக்கையை தூக்கி போட்டுருக்காங்க. உனக்கு அப்படி லோக்கை உலக்கை இல்லையா? லோக்க லோக்க உலக்கை லோக்கை உலக்கைடி. ஏய் நீ லோக்கையை பார்த்துருக்க மாட்டேன். லோக்கையத்தான் பார்த்துருப்பேன். உலக்கைக்கு லோக்கைக்கு 2 வித்தியாசம் இருக்கு. அது எப்படி? 35 வயசு வரைக்கும் கணக்கா குத்துறதுக்கு பேரு உலக்க. 35 வயசை தாண்டிட்டா பூணு கலண்டா அதுக்கு பேரு லோக்க. தூக்கி மூளையில ஊன்றாங்க. நீ எத்தனை லோக்கையை பார்த்திருப்ப? உலக்க பண்ணிக்கு தெரிஞ்ச போது பாத்துக்க அவளே சொல்லிவிட்டேன். ஐயா நான் வந்துட்டேன். அவ வந்துட்டா. சரி இந்த இடத்துக்கு யாரும் என்ன எதுக்கு கூப்பிட்டு தெரியல இந்த புள்ள. மரியாதை கட்டுப்போம். கோயிலுக்கு மாலையை போட்டு என்ன வேலையை பாக்குறீங்க? அதை மாலையை போட்டு வேலையை பார்க்க பாக்குறேன். பேசணும் மரியாதையா பேசணும் சரியா? அவங்க நீ பொடி வலிக்கிறியா? தம்பி அப்படிலாம் சொல்லாதே. ரொம்ப நல்ல பையன் ஆயிடுச்சு. ஊருக்குள்ள வந்தா எல்லாம் கெடுத்து போடாத. நீ வந்து பையன் நல்ல பசங்க. சரி எடி கருகரும் நல்ல கருத்த குட்டியா நல்லா நல்ல செவத்த குட்டியா தான் இருக்க. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன சனிக்கிழமை? இல்லடி வெள்ளிக்கிழமை சொல்றீங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கதையில வெள்ளிக்கிழமை அதான் மங்களக்கிழமை நாளு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காட்டுக்கு காவலுக்கு போகணும். அப்பா வந்தாரா? அது எப்படி? இல்ல அது எப்படி? சண்டைக்கு வருவாங்க கேட்டு கழுவிடாம அதெல்லாம் செய்யாத. சரி வெள்ளிக்கிழமை வந்து அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னா காட்டுக்கு காவலுக்கு போகணும் அப்படி சொன்னாங்கல்ல. எனக்கு ஒரே பயம். ஏன்டி என்னோட நீ வந்து அனுபவம் அப்புறம் இங்க போய் வைக்கிறாங்க ஐயா அப்படி சொல்லடி. சரி முதல்ல போனா பயமா இருக்குமா? ஆமா எப்பயுமே முதல்ல போகையில வந்து பயமாத்தான் இருக்கும். போயிட்டுன்னு வச்சுக்க அப்புறம் கேட்டுக்க தேவையே இல்லை. யாரும் தேவையில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? வெளுத்துப்படியா பாத்துக்க. வெளி முதல்ல காட்டுக்குள்ள போகும்போது பயமா இருக்குமா? ஐயோ மிருகம் இருக்குமோ பாம்பு இருக்குமோ அப்படி இருக்கு பயமா இருக்கும்னு கேக்குறேன். சிங்கம் பன்றி கரடி யானை புலித்தி சிறுத்தை. ஐயோ வண்டி வந்துருச்சு. அங்கெல்லாம் கிடந்துச்சு வண்டி. இப்ப எப்படி வந்துச்சு? அதாவது இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வாசிக்கும் போதுதான் பிரச்சனை. அதாவது வந்து என்னன்னா சிங்கம் பன்றி கரடி யானை புலி சிறுத்தை சரி இருக்குமா இல்லையா? இருக்கும். இத பார்த்தா பயம் வரத்தான் செய்யும். கண்டிப்பா வரும். எனக்கு வந்து பயம் கிடையாது. ஏன் பயம் இல்ல? நான் நிறைய தடவை போயிருக்கேன். எனக்கு கூச்சம்லாம் கிடையாது. உனக்கு வந்து பொங்கலுக்குள்ள அரை கொடுக்கமா இருக்க மாட்டேன். அடக்கமே கிடையாது. காட்டுக்குள்ள போறதுக்கு என்ன அடக்கு கொடுக்கும்? அரை கொடுக்கமா இருந்தா காட்டுக்குள்ள போகும்போது அரை கொடுக்கமே ஆம்பளைங்களா வருவாங்க. அங்க போயிட்டு எல்லாம் தண்ணி கொடுப்பாங்க. தனியா போகாத சரியா? தண்ணிய போடுறாங்க. ஆமாடி. ஏன் பானா உடஞ்சில போகும்? ஐயோ அறிவு நல்லா இருக்கட்டும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் இல்ல ஆனா ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கேன். கல்யாணம் ஆகுது ட்ரைனிங் எடுக்கிறேன். அது எப்படி?
கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறது. அதாவது நாளைக்கு எவ்வளவு நம்ம கட்டி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, புருஷன் கிட்ட தெரியாம வாய உடச்சுறேன் ஒண்ணே. சரி ஒரு பேச்சுக்கு சொல்றேன், என்னை கல்யாணம் முடிச்சு போயிட்டான்னு வச்சுக்க, அவன் ஏதாவது அதை பிடிப்பா இதை பிடிப்பா, கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அதனால குளிக்கும் போதே நான் 2 பையன்களை கூட்டிட்டு போயிருவேன். கம்மாக்குள்ள விட்டு என்னை தொட்டு தொட்டு இது பண்ணி நம்ம அக்கா முதல்ல ஊருக்குள்ள விடாம முடக்கு மாதிரி துரத்துங்க. என்ன சொல்றா பாருங்க. ஏண்டி என்ன ஏண்டி பெண்கள் எவ்வளவு இப்ப நீ வந்து படிக்கிறதுக்கு எதுக்கு போற? படிக்கிறதுக்கு வந்து எல்லாம் பொது அறிவு கத்துக்கணும், அறிவை வளர்த்துக்கணும், நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையா பார்த்து நல்லபடியா குடும்பத்துல இருக்கணும்ன்றதா படிக்க வைக்கிறது அப்படின்னு பண்ற. ஆமா, அந்த டைப் மிஸ் அடிக்கிறாங்கல்ல, அது ஒரு வேலை தான். அது என்ன செய்றீங்க? அது டைப் அடிச்சு படைக்கிறீங்க. ஏன்னா எழுத்து பூச்சியாளத்துக்கு வந்தா பூச்சியாத்த இருக்கான், வாங்க அந்த டைப் அடிச்சு நம்ம கத்துக்கிறோம்ல, அது மாதிரி ஒண்ணு கிடைக்கிற வாங்கப்பா. அது மாதிரி வரப்போற கணவரை எப்படி வச்சுக்கிறோம், என்னாண்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு இந்த புருஷனை பத்தி நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்படியா? எனக்கு அது தெரியாது. ஏன்னா அம்மா சின்ன பிள்ளை, நானும் சின்ன பிள்ளை இல்ல, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. அம்மா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு சந்தேகம். ஞாயிற்றுக்கிழமை இதே கிளாஸ் எடுக்கிற முடியும் அப்படியே நீ எடு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆனசோ அப்படி பறையப்பட்ட அப்பா காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு, அம்மா வர சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா போலாம். சரியா? ஏன்னா அம்மா 2 வருஷம் கழிச்சு பாத்துருக்கோம். எப்படி பறவை வட்டாலும் முதல்ல இந்த வண்டை வரட்டணும். உள்ளேயும் உட்கார முடியல, வெளியே இந்த பூச்சி இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது. இது இருந்தா தாண்டி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கெட்டதெல்லாம் வந்து நீக்கி விட்டுறோம். ஆமா சரி, கூப்பிடு அம்மாச்சியா வரடே. அந்த பசங்க ஏன் அப்படி போறதும் போறே தண்ணிக்குள்ள போய் வளர்க்குற விழுந்துடாதீங்க. 4 பேரும் அப்புறம் தேடி கிடக்க முடியாது. அப்புறமா நல்லா இருக்கீங்களா? சரி, அவ யாரு? இவதான் உங்க அப்பா புதுசா வச்சிருக்காரு. நல்லா இருக்கீங்களா? சரிம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்பா காவல் போச்சிருக்காரு. நம்ம காவல் சிறந்த காவல். அதை விட சிறந்த காவல் தமிழ்நாட்டின் காவல்துறை. உலகத்திலே 2வது இருந்திருக்காங்க, பெருமைக்கூடிய விஷயம். அதை விட சிறந்த காவல் ராணுவ காவல். அதை விட சிறந்த காவல் நமக்கெல்லாம் பக்கா மேலமாக மிகச்சிறந்த அற்புதமான இசை காவல். அதை விட அற்புதமான நீங்கள் தோழியில் அதை விட அற்புதமான ஒளி சொல்லவே வேணும், அவங்க கேட்க வேணும். அவ்வளவு அழகான ஒளிமணிக்கு காவல். நமக்கு ஒரு அழகான பாட்டு எடுத்து வாய்ப்புமே. அதை விட அற்புதமான ரசிகர் இருக்காங்க. பேசிட்டு நந்தவர்கள் வந்துட்டோம். ஆமா, காவலுக்கு எதுல போடா? மாட்டு வண்டியில போலாமா? ஆமா, மாட்டு வண்டியில போனாலும் சரி, ஆட்டோ ஓட்டு போனாலும் தெரியுமா, காவலுக்கு போகணும். அதுல போக வேண்டாம், மாட்டு வண்டியில போவோம். மாட்டு வண்டியில சந்தோஷமா போலாமா? மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாமே கூட பேசிக்கிட்டு, மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாமே கூட பேசிக்கிட்டு,
மாட்டிக்கிட்டு சுருன்னு சுருக்குன்னு ஒரே விரட்டு நாளைக்கு கட்டளைக்கு போய் மாடு சேரியில மாட்டிக்கிட்டான் அவனத்தை தேதியில மாட்டிக்கிட்டான் சரிம்மா வர விரட்டுமா ஒரே விரட்டு மாமனுக்கு ஏங்கி மனோ மத்தளம் கொட்டுதடி சொல்லுபடி ஆசோ 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 நன்றி நன்றி நன்றி.